சங்கிலிய நேயர்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பேச போகின்றேன் என்று சொன்னால், தற்சமயம் சோசியல் மீடியாக்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்ற விடயம், அதாவது ஈழத்தமிழர்கள் மத்தியிலே மிகவும் இந்த விடயம் பேசுபொருளாக போய்கொண்டிருக்கின்றது. அதாவது எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் பற்றி தான் நானும் எனது சில கருத்துக்களை தெரிவிக்க இருக்கின்றேன். எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாலும் அவர் பற்றிய செய்திகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதாவது அவருக்கு ஆதரவாகவும் அவருக்கு எதிராகவும் பல கருத்துக்கள், பல புதிய யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த வகையில் இணையவாசிகளுக்கு நல்லா தான் பொழுது போய் கொண்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான யூடியூபர்ஸ், இப்போ நீண்ட காலமாக இருக்கின்ற யூடியூபர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எஸ்கே கிருஷ்ணா அவர்களை நல்லா வச்சு செய்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். இதற்கான எதிர்வினைகள் எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். கிருஷ்ணா அவர்கள் விடுதலையாகும் வரைக்கும், அவர் வந்து விடுதலையான பின்பு இந்த யூடியூபர்ஸுக்கெல்லாம் எப்படியான முறையில் பதிலடி கொடுக்க போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எனவே இனிவரும் காலங்களிலும் இந்த கிருஷ்ணா பற்றிய விடயத்தில் மிகவும் பரபரப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நாங்கள் அதுக்கு இன்னும் காத்திருக்க வேண்டும் அவர் விடுதலை ஆகும் வரை. எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் விடுதலையான பின்பு நிச்சயமாக அவர் தனது தவறுகளை ஏற்றுக்கொள்ளுவாரா என்பதில் சந்தேகம்தான். மீண்டும் அவர் எப்படியும் தென்னில் தவறு இல்லை என்ற மாதிரி தான் வீடியோக்களை பதிவு செய்வார் என்று தான் நான் நம்புகின்றேன். அதனால் மீண்டும் கிருஷ்ணா விடயம் பரபரப்பாக சோசியல் மீடியாக்களில் போய்கொண்டிருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் இயல்பாகவே ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்டவர். அவர் பேசும்பொழுது நகைச்சுவையாகத்தான் பேசுவார்கள். ஆனால் சில சமயங்களில் அவர் எல்லை மீறி பேசுவது அவருக்கு அது தெரியாமல் இருந்திருக்கின்றது. சில சமயங்களில் நான் அவருடைய வீடியோவை பார்த்துவிட்டு நான் எனது கருத்துக்களை அவருடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருந்தேன். சில சந்தர்ப்பங்களில் நான் காட்டமாகவும் பதிவு செய்திருந்தேன். ஆனால் அவர் அந்த பதிவுகளை டெலீட் செஞ்சிருந்தபடியால் ஏனைய நபர்கள் அதை பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் இருந்திருக்க முடியாது என்பதும் உண்மையான விடயம். தற்போது கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக பல அண்டிகளும் புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்து முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது ஏனென்று எனக்கும் புரியவில்லை. அது மட்டுமன்றி இல்லாமல் கிருஷ்ணாவின் தாயார் ஒரு வீடியோ பதிவை போட்டிருந்தார். அதில் கண்ணீரும் கம்பளையுமாக தனது மகனை பண்டத்தரிப்பில் மக்கள் வந்து கண்டபடி கேள்வி கேட்டார்களாம். எவ்வளவு சம்பாதிக்கிறாய், என்ன சம்பாதிக்கிறாய், என்ன வேலை செய்கின்றாய் எல்லாம் கேட்டதாக. இவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது, இவர்கள் என்ன நீதிபதியா என்ற மாதிரியெல்லாம் பல கேள்விகளை அடுக்கி கொண்டு போயிருந்தார் கிருஷ்ணாவுடைய தாயார். நான் அந்த கிருஷ்ணாவின் தாயாரிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். உங்களுடைய மகனுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஏழ்மையிலும் வறுமையிலும் வாழுகின்ற மக்களிடம் போய் தனது அதிகாரத்தை செலுத்துவதற்கு நள்ளிரவில் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அங்குள்ள பிள்ளைகளை அப்படி அநாகரிகமாக பேசுவதற்கான அதிகாரத்தை உங்களுடைய மகனுக்கு யார் கொடுத்தது? அதுக்கு நீங்கள் முதலில் பதில் சொல்லுங்கள். சிலர் இப்படித்தான் தங்களுடைய பலத்தை யாராவது பலமான ஆக்களிடம் கொண்டு போய் காட்ட மாட்டார்கள். பலவீனமான நலிந்த ஆக்களிடம்தான் கொண்ட தங்களுடைய பலத்தை காட்டுவார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் அவர்களை திருப்பி எதிர்க்க மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் அப்படி நடந்து கொள்வார்கள். இதே கிருஷ்ணா தான் சில காலத்துக்கு முன்னர் மீசாலையில் ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்ய போயிருந்தார். அந்த குடும்பத்து அம்மணி கூறியிருந்தார் தன்னுடைய வீடு வந்து வங்கியில் அடைமானம் வைக்கப்பட்டுள்ளதாகவும், அது ஒரு சில வாரத்துக்குள் அந்த பணத்தை செலுத்தாவிட்டால் அந்த வீட்டை வங்கி கைப்பற்றி விடும் என்று சொல்லி அந்த அம்மணிக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சத்துக்கு மேற்பட்ட பணத்தை கையளிக்க போயிருந்தார். அந்த சமயத்தில் அந்த வீட்டில் அந்த அம்மணியின் 2 பெண் பிள்ளைகள் பாடசாலை சென்றிருந்தார்கள். அப்பொழுது கிருஷ்ணா அவர்கள் அந்த அம்மணியிடம் கேட்டிருந்தார், பிள்ளைகள் எங்கே என்று கேட்க அந்த அம்மணியும் கூறியிருந்தார், பாடசாலை சென்று விட்டார்கள் என்று சொன்னதும். அதற்கு எஸ்கே கிருஷ்ணா கூறியிருந்தார், ஓகே, நான் வெயிட் பண்ணுகின்றேன், பிள்ளைகள் வந்தவுடன் அவர்களையும் பார்த்துவிட்டு செல்வதாக. அவர்கள் வெறும் வரை காத்திருந்து அவர்
அந்த பணத்தை அந்த அம்மணியின் கையில் கொடுத்துவிட்டு சென்றிருந்தால். காரணம், அந்த வீட்டில் அந்த அம்மணி அந்த பிள்ளைகள் பார்ப்பதற்கு வெள்ளையும் சுளையுமாக கொஞ்சம் அழகாக இருந்தபடியால் கிருஷ்ணா அவர்களுக்கான கௌரவத்தையும் மரியாதையும் கொடுத்து அவர்களுடன் பேசியிருந்தார். இது கொஞ்சம் வெள்ளையும் சுளையுமாக இருந்தால் உடனே அவங்கக்கிட்ட வழிகிறது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, கௌரவமாக பேசுகிறது. எங்கேயாவது கொஞ்சம் வறுமையில் சிக்கிய ஏழை பாளையங்கள் சிக்கினா மட்டும்தான் உங்களோட சூட்டை காட்டுறது. அந்த பண்டத்தெரிப்பு விடயத்தில் திரு கிருஷ்ணா அவர்கள் அடிக்கடி அவர் சொன்ன வார்த்தை நான் சூடாயிட்டேன், நீங்கள் என்ன சூடாயிட்டீங்க? ஏன் நீங்கள் சூடாயினா உங்களோட சூட்டை அவங்ககிட்ட தான் காட்டுவீங்களா? உங்களோட வீட்டில் காட்ட மாட்டீங்களா? உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களா என்ன அனுஷ்காவா இல்லை நயன்தாராவா? அவங்ககிட்ட எல்லாம் உங்களோட சூட்டை காட்ட மாட்டீங்களா? உங்களோட அம்மா அழுது வீடியோ போடுறாங்க, உங்களோட பிள்ளைகிட்ட கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி, என்னுடைய மகன்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு இவங்க யாருன்னு சொல்லி. உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஏழபாளையங்கள்கிட்ட போய் இப்படி கேவலமாக பேசுகிறதுக்கு யார் உங்களுக்கு இந்த அதிகாரங்களை கொடுத்தது? திரு எஸ்கே கிருஷ்ணாவுக்கு ஆதரவு கொடுக்கின்ற யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தா தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட பதிலை நான் கேட்ட இந்த கேள்விகளுக்கு அவங்களோட குடும்பம் சார்பாக நீங்கள் கூட பதிலளிக்கலாம் என்று நான் விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன்.